வைகை ஆற்றில் இறங்குகின்ற நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. எதுக்கு குலுங்குதோ இல்லையோ, அழகர் ஆத்துல இறங்கும் போது மதுரையே குலுங்கித்தான் போகும். வாராரு வாராரு கள்ளழகர் வாராருன்னு பாட்டை கேட்கும் போது மதுரைக்காரங்களுக்கு உடம்பெல்லாம் சிலுத்துக்கும். உங்களுடைய கோரிக்கை பத்திரமா வைத்துக் கொள்ளும்படி மதுரை மாநகர காவல்துறையின் சார்பில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குழந்தைகளுக்கு விதவிதமா வேஷம் அப்படின்னு மதுரையே கொண்டாட்டத்துல மூழ்கி திளைக்கும். ஆத்துல அழகர் இறங்கி வரும்போது அவர் மேல பக்தர்கள் தண்ணிய பீச்சி அடிக்கிறாங்களே, அந்த உணர்ச்சி பெருக்க பார்த்தாலே புரியும் தென் மாவட்ட மக்களுக்கும் கள்ளழகருக்கும் என்ன விதமான எமோஷனல் பாண்டிங் இருக்குன்னு. எல்லா நல்ல நாகரிகங்களும் நதிக்கரையை தாங்க பேசா வச்சு அமையுது. இதோ கள்ளழகர் ஆத்துல இறங்க போறாரு. அந்த ஒட்டுமொத்த கொண்டாட்டத்துக்கும் பின்னாடி வைகை நதியோட வரலாறும் இருக்கு. தெய்வத்துக்கு சமமா வணங்கி போற்றுகிற இந்த வைகை நதியினுடைய இன்றைய நிலைமை என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம். நம்ம இப்ப மதுரையில இருக்கோம். அதாவது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்ச்சி. அங்க அழகர் ஆத்துல இறங்கிட்டு இங்க வருவாரு. இந்த இடம் பேர் வந்து தேனூர் மண்டபம். அந்த தேனூர் மண்டபத்துலதான் நம்ம இப்ப இருக்கோம். இது வைகை ஆத்துக்குள்ள இருக்கிற ரொம்ப உயரமான ரொம்ப அழகான ஒரு மண்டபம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்ச் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வைகையை எப்படி காப்பாற்ற போறீங்க, பொல்யூஷனுக்கான காசஸ் மட்டும் எங்களுக்கு தேவையில்லை, அதுக்கான கலெக்டிவான சொல்யூஷன் சால்வ் பண்றதுக்கு என்ன வச்சிருக்கீங்க, அந்த ஆக்ஷன் பிளானோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட், டொமஸ்டிக் வேஸ்ட்னு பல வேஸ்ட்டுகள். இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப அலார்மிங்காவும் இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. இதை பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ்தாசன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் தமிழ்தாசன். வணக்கம். அதாவது நீங்க எதுக்காக இந்த ஸ்டடியை எடுத்தீங்க, இது எத்தனை நாளான ஸ்டடி, எத்தனை பேர் நீங்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே விளக்கமா சொல்லுங்க. இது மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை, மதுரை நேச்சர் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன்ங்கிற அமைப்பு. இந்த அமைப்பின் வழியாக தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல்லுயிரிய சூழல் என்ன, பண்பாட்டு ரீதியான உறவுகள் மக்களோட இந்த மதுரை நகர்ங்கிற இந்த மதுரை மாவட்டம் கொண்டிருக்கிற பண்பாட்டு உறவுகள் என்ன, அதே மாதிரி இதனுடைய மீட்சிக்காக, ஸோ அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய சிக்கலினுடைய மீட்சிக்காக நம்ம செய்ய வேண்டிய ஆய்வு பணிகள் என்ன, ஆவணங்கள் என்ன குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சுட்டே வர்றோம். அந்த வகையில் வந்து நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இதுவரையும் ஒரு 350க்கும் மேற்பட்ட 320க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் மதுரை மாவட்டத்தில் ஆவணம் செய்திருக்கிறோம். பட்டாம்பூச்சிகளில் ஒரு 150 வகையான பட்டாம்பூச்சிகள் ஆவணம் செய்திருக்கிறோம். இது மாதிரி வந்து ஆறுகள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மதுரை என்கிற மாவட்டம் வந்து பாம்பாறு என்கிற வடிநில பகுதிக்கும் குண்டார் என்கிற வடிநில பகுதிக்கும் உட்பட்ட நடுவில் வைகை வடிநில பகுதி இருக்குது. இந்த 3 வடிநில பகுதிகளுக்கும் உட்பட்ட ஒரு மாவட்டமா இந்த வைகை ஆறு, இந்த மதுரை நகரம் இருக்குது. வைகை தாண்டி இந்த குண்டாருக்கும் பாம்பாருக்கும் வைகைக்குமான துணை ஆறுகள் வந்து ஏறக்குறைய 20 ஆறுகள் வந்து இந்த மதுரை மாவட்டத்துல ஓடுது அப்படிங்கிறதையும் நாங்கள் ஆவணம் செய்திருக்கோம். இப்படி பல்வேறு வகையான ஆவணங்கள். ஏன்னா நீங்க வந்து இப்போ வைகையை மீட்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு வைகைன்னு ஒரு ஆறு இருக்கு தெரியும், மீட்கலாம். இப்ப நமக்கு கிருதுவால்னு ஒரு ஆறு இருக்குது, குண்டார்னு ஒரு ஆறு இருக்குது, இந்த பகுதியில் சாத்தையார்னு ஒரு ஆறு இருக்குது, மஞ்சள் மலையார்னு ஒரு ஆறு இருக்குது. இப்படிலாம் ஆறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை மீட்க முடியும். நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் மீட்க முடியும். நம்ம என்ன தொலைச்சிருக்கோம்னு தெரிஞ்சாதான் நாம அதை வந்து மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். அப்படின்றப்ப நமக்கு என்ன இருக்குது, என்ன இழந்திருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆவணம் இருந்தா தான் செய்ய முடியும். நம்ம வந்து பாதுகாப்பதற்கோ மீட்பதற்கோ நமக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில வந்து தொடர்ச்சியா ஆவணம் செய்யக்கூடிய பணிகள்ல கடந்த 2014 இருந்து நம்ம இந்த அமைப்பு தொடர்ச்சியா செய்துட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக வைகையினுடைய பண்பாட்டு பல்லுயிரிய சூழல் நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத நாங்க வந்து ஆய்வு செய்யணும் முடிவு பண்ணோம். அந்த அடிப்படையில தான் இந்த ஆய்வு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஃபீல்டு ஒர்க்காகவும் 2 மாதங்கள் தகவலை சேகரிப்பதுமாக ஏறக்குறைய 3 மாதங்கள்ல வந்து செலவழித்து இந்த ஆய்வு வந்து நாங்க ஒரு முழு தகவலா எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இதை வந்து நம்ம இந்த ஆய்வை கொடுத்துருக்கோம். தமிழ்தாசன், உங்களுடைய அமைப்பை பத்தி சொன்னீங்க, என்னெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணீங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த தோற்றுவாய் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த வைகையினுடைய, அது எங்க இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க, அதுல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்க, விரிவா சொல்லுங்களேன். முதல்ல இந்த ஆய்வு செய்வதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைகை ஆற்றினுடைய பல்லுயிரிய சூழல் இன்னைக்கு என்னவா இருக்குது, பல்லுயிரிய வளம் இன்னைக்கு என்னவா இருக்குது, இந்த வைகை என்கிற இந்த தொன்மையான நாகரிகத்தை உருவாக்கிய இந்த நதியோடு
மக்கள் கொண்டிருக்கிற பண்பாட்டு உறவு என்ன, அப்புறம் இந்த வைகையில இருக்கக்கூடிய மணல் பரப்பு எங்க இருந்து ஏன்னா மணல் பரப்பு இன்னைக்கு நகரத்துல இல்லை. இப்போ மணல் பரப்பு என்ன, அதனுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்குது, ஏன்னா மணல் பரப்பு தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆற்றினுடைய இயல்பை குறிப்பிடுவதற்கு. அப்புறம் இந்த வைகை ஆற்றுல எந்தெந்த இடங்கள்ல நமக்கு கழிவு நீர் கலக்குது, நகரமயமாக்கல் இந்த வைகை என்கிற நதிக்கு ஏற்படுத்திய தாக்கம் குறித்து ஆய்வு செய்யணும். இன்னைக்கு ஓடக்கூடிய இந்த ஆற்றில் கூடிய தண்ணீர் நீரினுடைய தரம் என்னவாக இருக்கு அப்படின்றது குறித்து நம்ம கண்டறியணும்னு சொல்லிட்டு ஒரு 5 நோக்கங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த ஆய்வை நாங்கள் திட்டமிட்டோம். இந்த ஆய்வுக்கான காலமாக நாங்க எது எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நீங்க மே மாசத்துல ஒரு சித்திரை மாத வெயில்ல போய் எடுத்தீங்கன்னா தண்ணியினுடைய ஓட்டம் வறண்டு இருக்கும். அப்ப போய் எடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க இந்த வடகிழக்கு டிசம்பர்ல எடுத்தீங்கன்னா தண்ணியினுடைய வெள்ளப்போக்கு வந்து அதிகமா இருக்கும். அப்போ அதையும் எடுத்துக்கிட்டு அப்போ இயல்பாக ஒரு ஆறு எப்போ இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று இந்த தென்மேற்கு பருவ மழை முடிந்ததுக்கு பிறகு நமக்கு வெள்ளம் வந்து ஒரு இயல்பான வெள்ளம் ஓட்டம் இருக்கும். ஏன்னா நீங்க போய் நம்ம கிடையில இருக்கக்கூடிய தண்ணி எடுக்க முடியாது. அது வந்து உங்களுக்கு ஸ்டாக்னன்ட் வாட்டர். அதுல நீர் எடுத்து சோதிக்கிறது வழியா இந்த தண்ணி இந்த ஓடும் நீர், ஓடும் நீரினுடைய தரத்தை தெரிந்து கொள்வது பயனுள்ளதா இருக்குது. அப்போ ஓடும் நீர்ல தண்ணீர் இருக்குன்றதுனால ஓடும் நீருக்கான காலமாக நாங்க தென்மேற்கு பருவமழை முடிந்த பிறகு எல்லா அணைகளும் நிரம்பி இருந்து அதுல இருந்து ஓவர்ஃப்ளோ வரக்கூடிய சமயத்துல இந்த ஆற்றில் ஓடுகிற தண்ணி இருந்தது. அப்போ செப்டம்பருக்கும் ஆகஸ்டுக்கும் செப்டம்பருக்கும் இடைப்பட்ட ஒரு 10 நாட்கள்ல இந்த ஆய்வை நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த ஆய்வு எங்க இருந்து செய்தோம் அப்படின்னா, வைகை என்கிற இந்த ஆறு உற்பத்தி ஆகிறது மேகமலையில இருந்து உற்பத்தி ஆகி வருது. பல ஆறுகள் அங்க வந்து வெள்ளிமலை ஆறு, கூட்டாறுன்னு பல ஆறுகள் சேர்ந்து உற்பத்தி ஆகி வருது. ஆனா மேகமலைக்கு மேல வந்து வெள்ளிமலைன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிகளுக்கு நம்ம அனுமதி இல்லை. அதனால மூல வைகைன்னு சொல்லப்படுற தேனி மாவட்டம் வருஷநாடு என்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாலிப்பாறு என்கிற கிராமத்துலதான் மூல வைகைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலிருந்து நாம இந்த வைகை ஆற்றுல அப்படியே தொடர்ச்சியா ஒரு 250 கிலோமீட்டர் நாம வந்து பயணித்து வந்தோம். பயணித்து ஏறக்குறைய அந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஆற்றங்கரை என்ற கிராமத்திற்கிற வங்கக்கடல்ல இந்த ஆறு போய் கலக்குது. இந்த 2 கரைகள், ஆற்றினுடைய 2 கரைகள்ல 1 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய ஊர்களை மட்டும் நம்ம பட்டியல் எடுத்துக்கிட்டோம், எந்தெந்த ஊர்லாம் போய் ஆய்வு செய்யணும். அப்படி நாங்க வந்து ஒரு 200 ஊர்களை, இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய 200 ஊர்களை நாங்க பட்டியல் எடுத்தோம். அதுல 134 ஊர்களை வந்து நேரடியாவே போய் அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உறவு என்ன, பல்லுயிரி சூழல் என்ன என்பது குறித்தெல்லாம் நாம் இந்த ஆறை ஒட்டிருக்கக்கூடிய ஊர் என்கிற அடிப்படையில இப்படி வந்து இந்த ஆய்வுக்கான விஷயங்களை திட்டமிட்டுக்கிட்டோம். இதுதான் இந்த ஆய்வினுடைய பின்னணி. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கள்ளழகர் ஆத்துல இறங்குற இந்த மதுரை மாவட்டம் அப்படிதான் இந்த வைகை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிய வருது. சோ இது எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் கடந்து வருது? வைகை என்பது 295 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு ஆறு, அப்படிதான் அரசனுடைய பொதுப்பணித்துறையினுடைய அறிக்கையில் இருக்குது. இந்த 295 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த ஆறு தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த 5 மாவட்டங்களுடைய நீராதாரமாக, பாசன நீராதாரமாக, பலருடைய வாழ்வாதாரமாக இந்த ஆறு விளங்குது. ஒரு 5 மாவட்ட மக்களினுடைய வாழ்வாதாரமாக இந்த வைகை ஆறு இருக்கு. வைகையை ஆய்வு பண்ணும்போது ஒரு தனிநபரா போனா ஒரு ஃபைண்டிங்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப ஒரு சின்ன குழுவாக வெவ்வேறு துறையில இருக்கக்கூடிய ஒரு குழுவாக நம்ம போனோம்னா பல்வேறு ஃபைண்டிங்ஸை கொண்டு வர முடியுன்றதுனால தமிழ்தாசன் நான் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் கூடிய கழிவுநீர் கலக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு குறித்து ஆய்வு செய்றேன். இந்த 4 பேர்ல முக்கியமா வந்து ரவீந்திரன் என்கிறவர் வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பறவைகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடியவர். அவர் ஒரு பறவைகளானார். அவரும் இந்த ஆய்வில் வந்து பங்கெடுத்தார். கார்த்திகேயன் பார்க்கவிதை என்கிறவர் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் குறித்தும் தாவரங்கள் குறித்து ஆய்வு செய்கிறவர். அவர் மதுரை மரங்கள் என்கிற நூலும் எழுதியிருக்கிறவர். அவரும் வந்து இந்த ஆய்வில் வந்து பங்கெடுத்தார். அவர் வந்து தொடர்ச்சியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்தார். அப்புறம் திரு விஸ்வநாத் என்கிறவரும் இந்த ஆய்வில் பங்கெடுத்தார். அவர் ஒரு காட்டுயிர் ஆய்வாளர். இப்ப இருக்கக்கூடிய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்வனங்கள், பூச்சிகள் இதை குறித்து ஆய்வு செய்யப்படுது. அவரும் இப்போ மொத்தம் இந்த தமிழ்தாசன், ரவீந்திரன், கார்த்திகேயன் பார்க்கவிதை, என்கிற அந்த 4 பேர் சேர்ந்த குழு தான் இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த ஆய்வில் எங்களுக்கு கிடைத்த செய்திகள் அப்படி கிடைத்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லுயிர்கள், முதல்ல நம்ம பல்லுயிர்கள் போயிடலாம். பல்லுயிர்களை பொறுத்தவரையும் பாலூட்டி வகைகள்னு சொல்லுவோம். நம்ம யானை, சிங்கம், புலி இதெல்லாமே வந்து பாலூட்டி வகை விலங்குகள். இந்த பாலூட்டி வகை விலங்குகள்ல ஏறக்குறைய ஒரு 35 வகையான பாலூட்டி விலங்குகள் வந்து இந்த வைகை ஆற்றை நம்பி இருக்கிறத நாங்க ஆவணம் செய்வோம். குறிப்பா யானை, புலி இதெல்லாம் வந்து வருஷநாட்டினுடைய மலைப்பகுதிகளில் அந்த வந்து இன்னமும் அந்த வைகை ஆற்றினுடைய நீரை நம்பி இருக்கிறது. குறிப்பாக நான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா,
நீர் நாய் என்கிற ஸ்மூத் கிளா வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த உயிரினம் வந்து வைகை ஆற்றில் இருக்குது. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு காவேரியில இருக்கிற நீர்நாய் குறித்து தான் தெரியும். ஒரு ஆறு வந்து எப்படி காட்டுக்கு சிங்கம் ராஜாவோ அது மாதிரி ஒரு ஆற்றினுடைய பல்லுயிர் சூழல்ல வந்து முக்கியமான ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீசிஸாக இருப்பது வந்து நீர்நாய். அந்த நீர்நாய் வந்து வைகை ஆற்றில் இருக்கிறது, வருஷ நாட்டு மலைப்பகுதியில் இருக்கிறது என்கிற ஆவணம் செய்தோம். அதற்கு அந்த நீர்நாய்க்கு இன்றைக்கும் பல சிக்கல்கள், அதை வந்து வேட்டையிடுவதற்கான சிக்கல் வந்து அந்த நீர்நாய் எதிர்கொண்டுட்டு இருக்கு. அதையும் அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஏன்னா அது வந்து வருஷ நாடு அந்த பகுதியெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட இன்னைக்கு புலிகள் சரணாலயமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நீர்நாயினுடைய பாதுகாப்புக்கு வந்து தனியான திட்டங்களோ இல்லாத அந்த அந்த பகுதியில் நீர்நாய் இருக்கு என்கிற செய்தி வனத்துறைக்கு தெரியுமா அப்படின்றது கூட நமக்கு தெரியல. அப்படி தெரிந்திருந்தா அதை வந்து அவங்க வந்து நிச்சயமா பாதுகாக்கிறதுக்கான தனிப்பட்ட சிறப்பு திட்டங்களை வந்து அவங்க வகுக்கணும் அப்படின்னு கேட்டோம். வந்து பாலூட்டி வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி வந்து ஒரு 35 வகைகள் இருக்கு. அப்படி நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா பல இடங்கள்ல புள்ளிமான்களும் மிலாமான்களும் இந்த ஆற்றில் வந்து நீர் அருந்துவதை பாக்குறோம். மேல மட்டும் இல்ல, அப்படியே நீங்க வந்தீங்கன்னா இந்த நமக்கு திண்டுக்கல் பகுதி, மதுரையில ஒரு குறிப்பிட்ட சில பகுதி, சிவகங்கையில வந்து திருப்போணம், இந்த திருப்போணம், புளியங்குளம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் அடர்ந்த நாணற் புதர்கள் இருக்கும், சீமை கருவளை இருக்கும். அது வந்து இந்த புள்ளிமான்களுடைய வாழிடமா இருக்கு. இப்படி வந்து ஒரு 35 பாலூட்டி வகைகளினுடைய வாழிடமாக இந்த வைகை ஆறு இருக்குது. இந்த வைகை ஆற்றை நம்பி ஒரு 175 வகையான பறவைகள் இருக்குது. அதுல வந்து நமக்கு கொக்கு, நாரை, முக்குளிப்பான், நீர்க்காகம் உள்ளிட்ட பல நீர் பறவைகளும் அதே மாதிரி கழுகுகள் வந்து இந்த பகுதியில் நிறைய இருக்குது. அதையும் ஆவணம் செய்திருக்கிறோம். அந்த 175 பறவைகள்ல வந்து பாத்தீங்கன்னா 125 பறவைகள் வந்து வாழிட பறவைகள், ரெசிடென்ட் பேர்டுன்னு சொல்லுவோம். போறது இல்லை, இங்கேயே இருக்குது. அப்ப 125 பறவைகள் வந்து இந்த ஆற்றை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய வந்து பறவைகளா இருக்குது. அதுல ஒரு 50 பறவைகள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அல்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட், நெடுந்தொலைவு வலசை பறவை, குறுந்தொலைவு வலசை பறவைன்னு சொல்லக்கூடிய ஒரு 50 வகையான பறவைகள் வந்து இந்த வைகை ஆற்றில் வந்து இருக்குது. அப்போ மொத்தம் 125 பறவைகள். ஆறு அப்படின்னாலே அதுல மீன்கள் அப்படிங்கிறது வந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. அந்த மாதிரி அபூர்வ வகையான மீன்கள் அது எதையாவது நீங்க ஸ்டடி பண்ணீங்களா? இந்த இதுல வந்து ஏன்னா ஒரு ஆறுன்னு எடுத்துக்கிட்டா ஆற்றினுடைய உயிரினம் வந்து இப்போ பறவைகள்லாம் வந்து போகக்கூடியது, மான்கள், புலிகள் எல்லாமே வந்து போகக்கூடியது. இந்த ஆற்றிலேயே இருக்கக்கூடியது வந்து நன்னீர் உயிரினங்கள் தான். நன்னீர் உயிரினங்கள்ல வந்து நாங்க மீன்களை வந்து கணக்கு எடுத்துக்கிட்டோம். அப்ப நன்னீர் மீன்கள் வந்து இருக்கக்கூடிய மீனவர்கள்ட்டையும் வைகை அணையில மீன் பிடிக்கிறவங்க இவர்கள் எல்லாத்தையும் சேகரித்த தகவலின் அடிப்படையில நன்னீர் மீன்கள் வந்து 58 வகையான நன்னீர் மீன்கள் இந்த ஆற்றையில இருப்பதை நம்ம ஆவணம் செய்தோம். குறிப்பா கெளுத்தியா இருக்கட்டும், விராலா இருக்கட்டும், குறவை, கெண்டைகள்ல பல கெண்டைகள் இருக்கு. பொடிவளன பொடி, வெள்ளிக்கெண்டை, அப்படின்னு பல கெண்டைகள் இருக்கு. கெண்டை வகைகள் உட்பட ஒரு 58 வகையான நன்னீர் மீன்கள் இந்த ஆற்றில் இருக்கிறது. இதுல வந்து எந்த மீன் வந்து அதிகமா இருக்குது, எந்த மீன் குறைஞ்சிருக்குது என்கிற ஸ்டடியை நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து நாம் பண்ணும்போது 1989 அந்த காலகட்டத்துல திருமதி இந்திரா அவர்கள் சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அதுல வைகை அணையிலும் சாத்தியார் அணையிலையும் செய்த ஆய்வுல ஒரு 33 வகையான மீன்களை வந்து அவங்க ஆவணம் செய்திருக்காங்க. அப்படி அவங்க பண்ண ஸ்டடியோட நம்ம ஏற்கனவே வச்சிருக்க டேட்டாவையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 19 வகையான மீன்கள் அவங்க பட்டியல் இருந்தது, நம்ம பட்டியல் இல்லை. அப்ப 19 வகை மீன்கள் வந்து அழிந்து போயிருச்சா இல்ல இந்த 10 நாளுக்கான நம்ம இதுல வந்து நமக்கு ஸ்டடி பண்ண முடியலையா? பெரும்பான்மையான இப்ப நாங்க மீனவர்கள்ட்ட கேட்கும் போதுமே அந்த 19 வகையான மீன்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது, இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கிற நிலை தான் மீனவர்களுடைய இதா இருக்குது. அது உலகத்துல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு நம்ம ஐயூசியோட ரெட் லிஸ்ட்ல வரும். இன்னைக்கு ரெட் லிஸ்ட் ஃபார் வைகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 19 வகையான மீன்கள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அதுல பறவை கெண்டைன்னு சொல்லுவோம், அந்த கெண்டையெல்லாம் இப்ப இன்னைக்கு இல்லை. அப்படி நன்னீர் மீன்கள்ல ஒரு 58 வகையான மீன்கள் இல்லை. அதே மாதிரி அப்படி நம்ம இந்த ராம்நாடு பகுதிக்கு போயிட்டோம்னா அங்கதான் கழிமுகங்கள் இருக்கு. ஆறும் கடலும் சேரக்கூடிய இடத்த வந்து கழிமுக பகுதின்னு சொல்லுவோம். அந்த கழிமுக பகுதிகளில் 86 வகையான நன்னீர் உயிரினங்களை ஆவணம் செய்தோம். மீன்கள், இறால்கள், திருக்கை உள்ளிட்ட இந்த நன்னீர் உயிரினங்கள் 86 வகையான நன்னீர் உயிரினங்களை ஆவணம் செய்திருக்கிறோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நாட்டு வகை மீன்கள் வந்து ரொம்ப அருகி போயிருக்கிறது. அதுலயும் குறிப்பா வந்து இன்னைக்கு அந்த உவர்நீர் சந்திக்கூடிய சிக்கலாக பல இறால் பண்ணைகள் வந்து அந்த பகுதியில் ராம்நாடு பகுதியில வந்து இயங்கிட்டு இருக்குது. அதனுடைய கழிவுகள் வந்து நேரடியாகவே விடுறதுனால அந்த உவர்நீர் உயிரினங்களுடைய எண்ணிக்கை வந்து பரவலாக குறைஞ்சிருக்கு. அதனால விவசாயிகள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பலவா பாதிக்கப்பட்டிருக்கு. வைகை என்பதான் கிட்டத்தட்ட 80 இடங்கள்ல சங்க இலக்கியத்துல மட்டுமே வைகைன்னு பதிவு செய்யப்படுது. அது போல வரக்கூடிய சிலப்பதிகாரம், முத்தொள்ளாயிரம், பக்தி இலக்கியங்கள்ல பலவாக இந்த வைகையார் வந்து போற்றப்படுது. ஊரோரும் அரச மரம், அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை வகையான மரங்கள் வந்து இந்த வைகை ஆற்றில் இருக்கு?
நீர்மாலை எடுக்கிறது, திதி கொடுக்கறது, வேற வந்து ஜனகை மாரியம்மன் கோயில் வந்து அம்பு போடுதல் நிகழ்வு. மணல் பரப்பு அப்படிங்கிறதே நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி மணல் பரப்புகளும் மணல் திட்டுகளும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு உங்களோட ஸ்டடியில நீங்க பாத்தீங்க? தேனி மாவட்டம் அணைப்பட்டியில, இங்க நம்ம ஜனகை சோழவந்தான்ல, திருப்பவனத்துல, பரமக்குடியில, இப்படி பல ஊர்கள்ல அதே சித்திரை பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றல் நிகழ்வு நடக்குது. நமக்காக உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கலாம்.